ஒரு பழங்கால வீடு ஒரு நாள் இடிக்க போனோம். வீட்டின் ஓனர் ஓடை தூக்கி போட்டு தன் துணிச்சலை காமித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் வந்து சேர்ந்தோம். தலையில இடுவாங்க இப்படி கடுமையான உழைப்பால் சுஜித் என்னும் வாலிபர் தடுமாறிய தருணம். கவலையை விடுறா மச்சான், நான் இருக்கிறேன் என்று சொல்லி 7 அடி அடித்து ஒதுங்கிய அஸ்வின். நான் பார்க்க தண்டா கொழு வென்றிருப்பேன், ஆனால் நான் பலமான பல்வாழ் தேவன் என்று நிரூபித்த ரிஷத். அனைவரும் கம்பி எடுக்கும் பணியில் தீவிரம் காட்டி வந்தனர். ஓனர் கம்பிகளை எடுத்து விட்டு கட்டிங்கோடு வருவார் என்று எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு சாப்பாடு மட்டும் மிஞ்சியதால் பெரும் ஏமாற்றத்தில் துயரத்தில் ஆழ்ந்தனர். இதனால் கலவரம் ஏதும் வெடிக்குமோ என்று எதிர்பார்த்திருந்த சமயத்தில் பொரிச்ச சூறை மீனை கண்ணில் காட்டி சமாதானப்படுத்திய வாலிபர் அஸ்வின். அடுத்த கட்டமாக வீடடிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வினோதமான முறையில் பழங்கால பெட்டியில் இருந்து ஒரு சொத்து ஆபரணம் கண்டெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக அஸ்வினின் தாத்தாவிற்கு வேறு ஏதேனும் பேரன் பேத்திகள் இருப்பார்களோ என்ற சர்ச்சை எழுந்ததால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இது என்ன தெலுங்கு 13 ஏக்கர் வேலை. மேற்கொண்டு பணிகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் கற்களாலும் சிமெண்டாலுமான தூண் ஒன்று சரிந்து விழுந்ததில் பிரபல யூடியூபரும் 2K லேசி ஆல்ரவுண்டர் என்ற இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்சரும் ஆகிய சுஜின் எனும் வாலிபர் நூலிணையில் உயிர் தப்பினார். சத்தியமான தலைக்க வேலை உழைஞ்சு ஆபத்தில் முடிந்த பணிகள். அதன் பின்பு விலை மதிப்பில்லா சில தலைவர்களின் புகைப்படங்கள் கண்டெடுக்கப்பட்டு மிகுந்த பாதுகாப்புடன் ஆக்கரை கடைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிரபல யூடியூபர் ஆகிய சுஜின் என்னும் வாலிபரின் கைபேசியில் ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தால் போட்டோ எடுத்து மேனேஜ் செய்யும் நிலைமை நிலவியது. முக்கிய செய்திகள்: தண்ணி இல்லாத பைப்பில் தடவி தண்ணி எடுக்க முயன்ற மர்பின் என்னும் வாலிபர் கையும் களவுமாக பிடிபட்டார். தண்ணி பைப்பை தடவும் கல்வன் பிடிபட்டதால் மக்கள் பஞ்சு முட்டாய் வாங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வேலைகளை கண்ணோட்டமாக பார்க்க வந்த அச்சு என்னும் வாலிபர் சரக்கடிக்காத காரணத்தால் தடுமாற்றம். வேலைகளை கச்சிதமாக முடிக்க அனைவருக்கும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார் பிரபல யூடியூபர் சுஜின். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள 1 வருஷம் காத்திருங்க. இத்துடன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.